வணக்கம் வேளாண்மையாளர்களே. இந்திய வேளாண் அமைச்சகமும் கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் சிந்தனை பெட்டகம். நம் வாழ்வின் மதிப்பு நாம் என்ன செய்கிறோம் என்பதால் வருவதல்ல, நாம் யார் என்பதால் மட்டுமே, நாம் எப்படிப்பட்டவர் என்பதால் மட்டுமே. தொடரும் நிகழ்ச்சி வேளாண் செய்தி அறிக்கை. வணக்கம் வேளாண்மையாளர்களே. இது கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் தயாரித்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் செய்தி அறிக்கை. ஏராளமான தகவல்கள், செய்திகள், நிகழ்வுகள் இவற்றுடன் நான் மகேஷ்குமார். முதலில் தலைப்புச் செய்திகள். உயர் ரக ஒட்டு மா சாகுபடி, பொள்ளாச்சி கே பொன்னுசாமி தரும் தகவல். ஆந்திர ரஸ்தாளி வாழை சாகுபடி, கஞ்சப்பள்ளி எம் முத்துசாமி தரும் தகவல். இனி விரிவான செய்தி அறிக்கை. மாதா ஊட்டாத சோற்றை மாம்பழம் ஊட்டும் என்பது சும்மாவா? மாம்பழம் ஆஹா மாம்பழம், மஞ்சளாக பொன்னை போன்ற தகதகுக்கும் மஞ்சளாக வலுவழுப்பான வாசனையான சொக்க வைக்கும் மாம்பழங்கள் கொங்கு தேசத்தின் சிறப்பு. உயர் ரக ஒட்டு மா சாகுபடி செய்யும் பொள்ளாச்சி ஜமீன் காளியாபுரம் கே பொன்னுசாமி தரும் தகவல்கள் இதோ. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஜமீன் காளியாபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பு அவருடைய தோட்டத்தில் மாமரம் பயிரிட்டுருக்கிறாரு. இந்த மாவை பற்றி அவர்கிட்டயே நம்ம தெரிஞ்சுக்குவோம். சொல்லுங்கள், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த மாவை பயிரிட்டுருக்கீங்க? 19 வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கோட 19 வருஷம் ஆச்சுங்களா? சரிங்க. இப்போ மாமரம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இது நாத்தா வச்சிருவாங்க? ஒட்டு நாத்து வச்சிருவாங்களா? இப்போ நீங்க எத்தனை ஏக்கரா பயிரிட்டுருக்கீங்க? 2 ஏக்கரா. 2 ஏக்கரா. இப்போ 1 ஏக்கரா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஏக்கராவுக்கு எத்தனை மரம் இருக்குங்க? குறைஞ்சது ஏக்கராவுக்கு மொத்தம் ஒரு 55லேருந்து 60க்குள்ள வரும். 60 மரம் இருக்கும். இப்போ நீங்க என்ன வெரைட்டி, என்ன பழ வகையினோட ஜாதி போட்டிருக்கீங்க நீங்க? அல்போன்சா, பெங்கனப்பள்ளி, செந்தூரா. இது 2-3 கிளிமுக்கு 2-3 செடி. அப்படிங்களா? அப்படிங்களா? சரி, ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பொறி பொறிப்பீங்க? ஒரு வருடத்துல ஒரு கத்தணும். ஒரே பொறி. எப்போ பொறிப்பீங்க? இது சித்திரை முதல் தேதிக்குள்ள முடிச்சிருவோம். சித்திரை மாசம் எல்லாம் முடிச்சிருவீங்க. சித்திரை 10 தேதிகள் அது முடிஞ்சிடும். ஒரே ஈல்டு தான். சரிங்க. இப்போ சித்திரை மாசம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ஏக்கராக்கு அப்படின்னா எவ்வளவு ஈல்டு உங்களுக்கு தோராயமா கிடைக்கும்? தோராயமா 5லேருந்து 7 டன். மழை மாதிரி நல்லா பெஞ்சா 10 டன் வரும். 10 டன் வரைக்கும். நல்லா வயசு 19 ஆச்சு இப்போ மரத்துக்கு. அப்ப இந்த ஏஜ்ல நல்லா காய்ச்சுனா ஒரு 10 டன்னுக்குள்ள வரும். 10 டன் வரைக்கும் நம்ம நல்ல விளைச்சல் கொண்டு வரலாம். இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு பிரகாரம் ஒரு டன்னோட விலை என்ன விலைக்கு போயிட்டு? இன்னைக்கு ஒரு டன் 80,000 ரூபாய்க்கு போகுதுங்க. 80,000 போகுது. அப்ப அதிகப்படியா நம்ம 10 டன் வரைக்கும் இதுல ஈல்டு எடுத்தா 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம். இது ஒரு வருஷத்துக்கு. இந்த ஒரு வருஷத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது தோராயமா உங்களுக்கு எவ்வளவு செலவு வருங்க? செலவு பெருசா வராங்க. செலவு மீறி ஒரு 2 மருந்துக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு வரும். அவ்வளவுதான். அப்ப பாத்துட்டீங்கன்னா அந்த 8 லட்சம் ரூபாயில ஒரு 10,000 அல்லது 20,000 செலவானா கூட ஒரு 7,80,000 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம். சரிங்க. இப்ப நீங்க பொறிக்கும் போது பொறிப்புகள் ஆள் கூலி கொடுப்பீங்களா இல்ல அவங்களே அவங்களே பொறிச்சுக்குவாங்க? அதுவும் உங்களுக்கு அது செலவு இல்லை. அப்ப அவங்களே பொறிச்சுக்கோங்க. அதுலயும் உங்களுக்கு லாபம் உண்டு. இப்ப இந்த மா அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த வகையான ஒரு நோய் எல்லாம் தாக்குன்னு சொல்றீங்க? நோய் இப்ப பூ பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் பூ நல்லா எடுத்தது. இந்த சீசனுக்கு என்ன பண்ணுச்சுன்னா அந்த பூ பூரா அந்த ஒரு சாருஞ்சி பூச்சியோட்டம், ஒரு தத்து பூச்சியோட்டம், அது கம்ப்ளீட்டா அடிச்சுட்டு போயிடுது. இந்த காப்பை பாத்தீங்கன்னா பாதி மரம் காப்பு இல்லை. அந்த பூச்சி தாக்குதல் தாட்டி அதிகம் இந்த ஏரியாவில். அதனால காப்பு மங்கி போச்சு தாட்டி. அப்படிங்களா? ஆமாங்க. சரிங்க. இப்ப காப்பு அந்த மாதிரி சொல்றீங்க. இதுக்கு என்னென்ன மருந்தெல்லாம் கொடுப்பீங்க நீங்க? மருந்து நாங்க கொடுக்கறது இல்லைங்க. எல்லாம் அவங்களே அந்த சீஸ்க்கு எடுத்துக்கிறாங்க இல்லைங்க, அவங்க கொடுத்துருவாங்க. அவங்களே பண்ணிக்குவாங்க. நம்ம ஒன்றும் பார்க்க வேண்டாம். கவாத்து எடுக்கிறது, அந்த ஒட்டுச்செடி எடுக்கிறது, இதெல்லாம் பூரா அவங்களே பார்த்துக்குவாங்க. முழு பராமரிப்பு நம்ம லீஸு கொடுத்துட்டோம். அவங்களே நம்ம சொந்தமா விவசாயம் பண்ணாலும் நம்மளே பார்த்துக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாங்காய் மார்க்கெட் அப்படின்னு சொன்னா எந்த பகுதியில இந்த மாங்காய் நல்லா அதிகமா எடுத்துக்கிறாங்க? எந்த ஊருக்கு நீங்க மார்க்கெட் அனுப்புறீங்க? அதிகமா கேரளா தான் போகுதுங்க. கேரளாக்காரதான் இங்க அதிகமா பிடிச்சிருக்காங்க மாந்தோப்பு. அப்படிங்களா? ஆமாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எந்த பகுதியில இந்த மா நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கு? மார்க்கெட் இப்ப நம்மளுக்கு பக்கத்தால பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மார்க்கெட். இப்போ நீங்க கோயம்புத்தூருக்கு எல்லாம் நீங்க அனுப்புற மாதிரி இருந்தா வண்டியில வச்சு அனுப்பிச்சுக்கலாம்.
அது வந்து நீங்க அவங்க கிட்ட குத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து அதையே வந்து எடுத்துக்குவாங்க. சரிங்க. இப்ப வந்து இதுக்கு தண்ணி அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான ஒன்று, தண்ணி நாற்று வச்சு 2 வருஷம் அந்த வேசைக்கு மாத்திரம், அந்த வெயில் காலத்துக்கு மாத்திரம் ஒரு 8 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டுட்டு வந்தீங்கன்னா போதும். சும்மா ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க 8 நாளைக்கு ஒருக்க ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா ஒரு 2 வருஷம் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் நம்மளுக்கு தேவையில்லை, தண்ணிங்கிற தேவையும் இல்லை. அது பாட்டுக்கு நல்லா பிடிச்சிக்கிறது, கால் பிடிச்சிட்டுனா வேர் ஓடிடுதுன்னா அப்புறம் ஈஸியாக வருது. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம பராமரிக்கணும்னு வைங்க. பராமரிக்கும் பொழுது நீங்க தண்ணி கொடுக்கும்போது எத்தனை நாளைக்கு கூட கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். தண்ணி அதான் 8 நாளைக்கு இருக்காங்க. 8 நாளைக்கு ஒரு 10 லிட்டர் ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே போதும். அந்த மாதிரி கொடுத்தா போதும். அந்த மாதிரி கொடுத்தா அதுவே வந்து போதும். சரிங்க. இப்போ வந்து இந்த மா வந்து நம்ம வைக்கிறதுக்கு இந்த பட்டம் ஏதாவது தனியாக இருக்கலாம்? கண்டிப்பாக ஆடிப்பட்டம் வைக்கணுங்க. ஆடிப்பட்டத்தில் வச்சாதான் வந்து ஒரு நல்ல. நம்ம ஏரியாவுக்கு வந்து கோவை மாவட்டத்துக்கு வந்து ஆடிப்பட்டம் கோடமழை இருக்கிறனால, மேக்கத்து மழை வரனால, தென்மேற்கு பருவமழை வரனால, அதனால அந்த நம்மளுக்கு எப்படி 2-3 மாதம் வந்து ஒரு பூமியில் ஒரு எந்த செடியாக இருந்தாலும் வச்சாலும் அந்த ஏரியாவுக்கு வச்சாதீங்க. அந்த நேரத்துக்கு வச்சுனா நல்லா வரும். இப்போ நீங்க வைக்கிறீங்க, இப்போ வச்ச பின்னாடி உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும்? 3வது வருஷம் ஈல்டு கொடுக்கும். 3வது வருஷம். அப்போ 3வது வருஷம் ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா கொஞ்சமா இருக்கும். செடிக்கு ஒரு 5 காய் 6 காய் காய்க்கு, அவ்வளவுதான். அப்புறம் வருஷத்துக்கு வருஷம் ஜாஸ்தி ஆகுது. 3வது வருஷம் இந்த மாதிரி கம்ப்ளீட் கவர் பண்ணணும். கவர் பண்ணி கீழே மண் சாத்தணும். 3வது வருஷம் சாத்தி விடலாம், 5வது வருஷம் சாத்தி விடலாம். அப்புறம் அவ்வளவுதான். சரிங்க. இப்ப வந்து உரம் அப்படின்னு சொல்லும்போது இயற்கை முறையான உரம் மண்ணுக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்னென்ன கொடுக்குறீங்க? நான் ஒண்ணு இதுன வரை கொடுக்கலைங்க. நான் ஒண்ணுமே கொடுக்கல. இல்ல மண் சத்துக்கு அப்படின்னா மண் சத்துக்கு ஒண்ணு கொடுக்கலைங்க. நாங்க இன்ன வரைக்கும் கொடுத்துருந்தா குசலா. நாங்க இன்ன வரைக்கும் இந்த 19 வருஷம் எதுவும் கொடுக்க கிடையாது. கொடுக்கல. இருந்தாலுமே நல்லா 5 வருஷம் உழவு ஓட்டிட்டு இருந்தோம்ல, அதுவும் இல்லை. இப்போ இல்லை நெல் கட்டின பிற்பாடு வண்டி உள்ள போக முடியாத காரணத்தினா, டிராக்டர் உள்ள போக முடியாத நேரத்தில் ஓட்டுறதும் இல்லை. இப்போ இந்த ஒரு நாத்து வந்து நீங்க எங்க வாங்குனீங்க? சேலத்துலங்க. சேலத்துல வந்து வாங்கணும். இப்போ சிலரெல்லாம் சொல்லுவாங்க நாத்து வாங்கும் பொழுது நல்ல நாத்தா வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. திடமான நாத்து, அதாவது வந்து எப்படி கேட்டீங்கன்னா, நாங்க வந்து இந்த கை வண்ணம் இருக்கிறது, ஒட்டுராகத்திலே கை வண்ணம் இருக்கிற கண்ணை பார்த்து வாங்கிட்டு வந்து வைக்கணும். அப்போ பாடு வயசு வராது. சில பக்கம் பார்த்தீங்கன்னா நாத்து இவ்வளவு நடிக்கும் தான் இருக்கு, ஒட்டு போட்டு 2 தலை தான் வந்திருக்கு, 3 காம்பு தான் வந்திருக்கு. அந்த நாற்று எடுத்து வந்துருவாங்க. அது இன்னும் வேணா தண்ணி ஊற்றினா மண்ணு போய் முடிக்க பார்க்க மாட்டாங்க. அது மேலேயும் வராது. வளர்த்தி உள்ள நாற்று நட்டோம்னா குயிக்காக வந்துடும். இப்போ இதுலயே வந்து நம்ம நெட்ட ரகம் குட்டை ரகம் அந்த மாதிரி லைப்ரரியில இருக்கு இல்லைங்க? அப்படி இல்லைங்க. வெரைட்டி தான் உங்களுக்கு. மாவுல வந்து வெரைட்டி தான். நெட்ட குட்டையெல்லாம் கிடையாது. நெட்ட குட்டை கிடையாது. மாவுல வந்து ஒன்லி வந்து ஒட்டுறாக நம்மளுக்கு என்ன வெரைட்டி வேணும், நம்ம டேஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து அன்னைக்கு போடலன்னாங்கன்னா அல்போன்சா பெங்கன்பள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் நல்லா இருக்கு, எக்ஸ்போர்ட் வியாபாரிகளை வந்து நல்ல விலை கொடுத்து வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் இந்த 2 ரகத்தை எடுத்து நட்டினோம். இந்த 2 ரகத்தில் வந்து செந்தூர் ஒரு 4 செடியும் இந்த கிளிமுக்கும் கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டால் அந்த கிராஸ் இருந்தால் இந்த அல்போன்சா காய்க்கி இல்லை காய்க்கான்னு பண்ணையிலேருந்தே கொடுத்துட்டாங்க. மாமரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து நாத்தா வச்சு அதை வந்து பக்குவப்படுத்தி நம்ம கரெக்டாக வந்து பராமரித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு 50 ஆண்டுகள் வரைக்கும் வந்து நமக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாற்று வச்சதுலேருந்து 3வது ஆண்டிலிருந்து 50 ஆண்டு வரைக்கும் இந்த பலன் வரும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் 1 ஏக்கருக்கு தோராயமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வருடத்தில் வந்து 7 முதல் 10 டன் வரைக்கும் வந்து நமக்கு வந்து காய் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு மார்க்கெட் நிலவர பிரகாரம் மாங்காய் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 டன் அப்படின்னு சொல்லும் பொழுது 80,000 ரூபா வரைக்கும் வேலை போயிட்டு இருக்குது. அப்போ 10 டன் அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து வருமானம் வருது. இதில் இன்னொரு சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் செலவு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருக்கு எதுவுமே செலவு இல்லை. ஒரு 10,000 ரூபா வந்து உரம் வைக்கிறது மட்டும்தான் செலவு. பொறிக்கிறது எல்லாம் கூட அவங்களே வந்து எல்லாம் பொறிச்சிட்டு போயிடறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு பயிர் தான் வந்து இந்த மா வந்து பயிரிடுதல். எல்லாருமே கண்டிப்பாக பண்ணலும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து நினைக்கிறாரு. எனவே இந்த மாவில் வந்து ஏதாவது சந்தேகங்களோ விளக்கங்களோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நம்ம பொன்னுச்சாமி அவர்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான விளக்கங்களை நீங்க பெறலாம். என்னுடைய நம்பரை கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். அது 95 78 18 26 94. இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டால் என்னை எந்த சந்தேகம் வந்தால் கேட்டுக்கலாம். ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்தி அறிக்கை தொடரும். வேளாண் செய்தி அறிக்கை தொடர்கின்றன. அடடா பாருங்கள் வேளாண் பெருமக்களே, இந்த செய்தி அறிக்கையே முக்கணி அறிக்கையாக அமைந்திருக்கிறது. மாம்பழம் பார்த்தோம், பலாவை தாண்டி வாழைப்பழம் சாகுபடிக்கு செல்கிறோம். ஆந்திர ரஸ்தாளி வாழைப்பழத்துக்கு சிறப்பான சுவை உண்டு. சிறந்த லாபம் ஈட்டித்தரும் சாகுபடியாக ரஸ்தாளி வாழை சாகுபடி விளங்குகிறது என்று கூறுகிறார் அன்னூர் கஞ்சப்பள்ளி உளுத்துப்பாளையம் எம் முத்துசாமி என்னும் அனுபவ வேளாண்மையாளர். சொல்லுங்க முத்துசாமி, நீங்க எவ்வளவு ஏக்கர் போட்டிருக்கீங்க இந்த ஆந்திரா வாழை? இப்போ ஒரு 1/2 ஏக்கரை போட்டுருக்கிறோமுங்க. ஆந்திரா ரஸ்தாளின்னு வாழை. அது வந்து எங்களுக்கு இந்த வருஷம் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறோங்க.
அது வந்து எங்களுக்கு முதல்ல எப்படி ஈல்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த வருஷம் நல்ல ஈல்டு எனக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்க. இப்போ வந்து ஒரு ஏக்கராக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு கன்று வைப்பீங்க? 1000 கன்று வைக்கணுங்க. 1000 கன்று. 900 1000 கன்று வைக்கணும். 1000 கன்று. இப்போ 1000 கன்று வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாள்ல ஈல்டு வருங்க? இது எங்களுக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 13-14 மாசம் ஆகுங்க சார். 14 மாசம். நேந்திரனை காட்டுல ஒரு 2 மாசம் அதிகம் வருங்குது. அதே மாதிரி வருமானம் எப்படிங்க? நேந்திரனை காட்டுல அதிகமா எப்படி இருக்கும்? நேந்திரனை காட்டுல வந்து இப்ப இருக்கிற மார்க்கெட் வந்து கிலோ 25 ரூபா 26 ரூபாய்க்கு போகுதுங்க சார். 20 கிலோ 22 கிலோ வருதுங்க சார். அதாவது ஒரு தாருக்குங்க. எங்களுக்கு வந்து இப்ப 450 ரூபா ரேட்ல 400 ரூபா ரேட்ல வித்துட்டு இருக்கிறேன். 400 ரூபா. ஆமாங்க. இப்ப 400 ரூபா ரேட் அப்படின்னு சொல்லும் போதுங்க 14 மாதம் கழிச்சு ஒரு ஏக்கராக்கு உங்களுக்கு எத்தனை தார் வருங்க? எங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு வந்து 1000 தார் வருங்க சார். 1000 தார் அப்படின்னு சொல்ல போனா இப்ப இன்னைக்கு 400 ரூபா ரேட் ஒரு தார் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய். 4 லட்சம் ரூபாய் வந்து கேஷா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்குங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு மார்க்கெட் நிலவர பிரகாரம் நேந்திரனை விட நல்ல விலைக்கு போகுதுங்க. சரிங்க. இப்ப இந்த 400 ரூபா ரேஞ்சுக்கு போகுதுன்னு சொல்றீங்க. இது எப்படி அவங்களே வந்து வெட்டி எடுத்துறாங்களா? வெட்டி செலவுல உங்களை சேர்ந்ததுங்களா? இல்லைங்க, அவங்களே வந்து வெட்டி எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து வெட்டி இங்கேயே லோடு பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து வேப்ரிட்ஜில் டன்னேஜ் போட்டு என்ன டன்னு வருதோ அதுக்கு உண்டான வெயிட் கொடுத்துறாங்க. சரிங்க. அதிகமா வந்து பீஸ் ரேட்டுக்கு நிறைய எடுக்கிறாங்க. பீஸ் ரேட்டுக்கு எடுக்கிறவங்க வந்து நம்மளுக்கு தார் 450 500 400 இப்படி பல தனுஷம் எடுக்கும்போது உங்களுக்கு 400 ரூபாய் சராசரி ரேட் வருதுங்க சார். இது மொத்தமா எடுத்தா நீங்க வந்து தார் ரேட்ல வந்து 400 ரூபாய் ரேட்ல போகுதுங்க. சரிங்க. இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த 14 மாதத்துல இந்த 4 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வருமானம் வருதுங்க. செலவு ஆவரேஜா உங்களுக்கு கணக்கு போட்டு அவ்வளவு வரும் சார்? செலவு வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 120 ஆட்டம் வந்துருங்க சார். 120. ஆமாங்க சார். 120 வந்தாலும் உங்களுக்கு 280 இது வந்து ஒரு 14 மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம். ஆமாங்க சார். 14 மாதத்துல நல்லா கிடைக்குது. ஆமாங்க. சரிங்க. இப்ப வந்து இந்த ஆந்திரா வாழை ரஸ்தாலி இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து என்னென்ன நோய் தாக்குன்னு சொல்றீங்க சார்? இதுல வந்து அதிகமா நிறைய பேர் பயப்படுறது சரிவு நோயின்னு சொல்லி ஒன்று வருதுங்க சார். அதுக்கு வந்து முதலே கண்ணு வந்து நனைச்சு அந்த இதுல எமிசால் நனைச்சு போட்டேங்க. வேப்ப முன்னாக்கு அந்த குழியில் போட்டேங்க. கொஞ்சம் சூப்பரை போட்டோம். இதெல்லாம் போடும்போது வேரில் வந்து நோய் வராமல் பார்த்துக்கணுங்க. அப்படியே மேலே சருகில் வந்ததுன்னா உங்களுக்கு இந்த வந்து எமிசா இந்த இது வந்து நுவக்கரன் மோனக்கரப்பாஸ் அடிக்கிறேங்க. அது ஒரு 2 வாட்டி ஸ்ப்ரே பண்ணேன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிக்குதுங்க. ஈரம் வந்து உங்களுக்கு வந்து எங்கள் மண்ணுக்கெல்லாம் வந்து வீக்லி 4 நாளைக்கு 2 டைம் 4 நாளைக்கு ஒரு வாட்டிங்க. ட்ரிப்பு போட்டால் எங்களுக்கு வந்து வீக்லி ஒரு டைம் மட்டும் விட்டா போதுங்க. நீங்கள் ட்ரிப் தான் போட்டுருக்கோம்? ஆமாங்க சார், நாங்கள் ட்ரிப் தான் போட்டுக்கிறோம். வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி வரும்? வாரம் ஒரு நடை தானுங்க. சரி. இப்போ மற்ற வாழைக்கும் இந்த வாழைக்கும் ஏதாவது அதிகப்படியாக தண்ணிகளுக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். இது எல்லா வேலைக்குமே இருக்கிற மாதிரி தான் இதுக்குமே. உங்களுக்கு சம்மர்லாம் வந்து வீக்லி 2 டைம் தண்ணி விடுங்க. மழை காலத்தில் வந்து ஒரு வாட்டி விட்டா காட்டில் ஈரம் இருந்துட்டே இருக்குங்க. இதில் ஒன்று என்ன அப்படின்னாங்க சார், முக்கியமான சமாச்சாரம் 8 அடிக்கு ஒன்று போடுறது ரொம்ப பெட்டருங்க. 7.5 to 8 அடி போட்டாங்க சார். நல்ல ஈல்டுங்க சார். அது ஒரு 100 வாழை ஒரு ஏக்கருக்கு குறைவுங்க. ஆனால் அந்த ஈல்டு வந்து அதில் வந்து நம்மளுக்கு தார் வந்து 25 கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க. சரிங்க. இப்போ வந்து இந்த வாழை சாகுபடியில் வந்து ஊடு பயிரை ஏதாவது பண்ண முடியுங்களா சார்? இதில் நாங்கள் ஊடு பயிராக ஒன்றும் பண்ணலைங்க. இதில் வந்து தத்தை பூணுங்கிற மாதிரி இந்த இது பயிர் வந்துங்க போட்டு உள்ளே வெட்டி போட்டுடலாங்க. அப்படி வெட்டி போட்டால் இதுக்கு தலைச்சத்து கிடைக்குதுங்க. உள்ளே வந்து வேற நாங்கள் ஊடு பயிர் பண்ணலைங்க. ஆனால் பண்ணலாங்க. வெங்காயம் போடலாங்க, தட்டை போடலாங்க. அது போட்டதுக்கு அப்புறம் இது டெவலப் பண்ணிக்கலாம் மறுபடியும். இதுக்கு வந்து மண்ணினுடைய சத்து அப்படின்னு பார்த்தா என்ன கொடுக்குறீங்க சார்? மண்ணுக்கு வந்து நாங்கள் தொழு உரம் கொடுத்துங்க சார். அப்புறம் ஆர்கானிக்னு சொல்லி ஒரு உரம் கொடுத்துங்க. அப்புறம் பண்ணாரியம்ல அந்த பயோ கம்போஸ்ட் கொடுத்துங்க. அதிகமாக வந்து உங்களுக்கு இயற்கை உரத்தை அதிகப்படுத்திட்டு செயற்கை உரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டோங்க. அது போடும்போது உங்களுக்கு அந்த தலையெல்லாம் வந்து கிழங்கெல்லாம் வந்து உள்ள வந்து வேறு எல்லாம் அழுகி போகுதுங்க. இயற்கை உரம் விட்டுட்டு செயற்கைக்கு போனால் அழுகி போகுதுங்க. இப்போ இந்த வெரைட்டி வந்து நீங்க எங்க வாங்குனீங்க சார்? இது வந்து நாங்க அதிகமா வந்து சத்தியமங்கலத்து ஏரியால தான் அதிகமா பயன்படுத்துறாங்க சார். நிறைய தோட்டத்தில் போட்டிருக்காங்க. அவங்க ஈல்ட பார்த்துட்டு நான் வாழை பார்த்துட்டு தான் அதுல இருந்து கண்ணு எடுத்துட்டு வந்தேன். இப்போ இந்த ஏரியா வந்து அன்னூர் ஏரியா வட்டாரத்தில் இப்போ ஒரு சில தோட்டத்தில் தான் இருக்குங்க சார். இப்போ அன்னூர் ஏரியா அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா காத்து வந்து அதிகமா அடிக்கும். ஆமாங்க சார். இப்போ இந்த மாதிரி அதிகமா அடிக்கக்கூடிய சமயத்துல உங்களோட வாழை வந்து எப்படி நல்லா தாக்கு பிடிச்சது? இது வந்து நேந்திரத்துக்கு இது பரவாயில்லைங்க சார். 80% காத்துக்கு இது தாக்கு பிடிக்குதுங்க. நாங்கள் வந்து தட்டை டேப்பு இதெல்லாம் ஒன்றுமே போடலைங்க சார். இருந்தாலும் வந்து ஒரு 10 வாழை தான் டேமேஜ் ஆகிருக்குதுங்க. பாக்கி வந்து நல்ல காத்துங்க. இதே வந்து நேந்திரமா இருந்துன்னு ஒரு வாழை இருக்காதுங்க.
அந்த மாதிரி போய் ஆமாங்க, ஒரே வாழை இருக்காதுங்க, கம்ப்ளீட்டா முறிச்சிருக்கு. ஆனா இது வாழை வந்து கெட்டியான வாழைங்க சார். கதிர் மாதிரிங்க, விட இது வந்து நல்லா காத்துக்கு தாக்கு பிடிக்குதுங்க சார். அது ஒரு பியூட்டி வந்து இதுல வந்து ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். குச்சி எல்லாம் வச்சு நிறுத்த வேண்டிய குச்சி நாங்க நிக்க ஒன்னும் வெட்டி வைக்கலைங்க பாருங்க. சரிங்க, இப்ப இந்த ஒரு வாழையில வந்து இந்த இலை எதுக்காக பயன்படுங்களா சார்? இலை வந்து இலை ஒன்னும் பயன்படாதுங்க. அப்படியே இலை மக்கி கீழே. ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரிங்க, இப்ப இந்த வாழையை அடுத்து வேற என்ன இன்டர்கா போடுவீங்களா இல்ல வாழையை இதுலயே மறுபடியும் மறுகாப்பு ஒண்ணு விடலான்ட்டு இப்போ பக்க கண்ணு விட்டுட்டு இருக்கிறேங்க சார். ஒரு தூருக்கு ஒரு கண்ணு விட்டுட்டாங்க, எங்களுக்கு மறுபடியும் ஈல்டு கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்குங்க. இந்த ஆந்திரா ரஸ்தாளி வாழை சாகுபடியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ விளக்கங்களோ கண்டிப்பா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம முத்துசாமி அவர்களை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை நீங்க பெறலாம். என்னுடைய தொலைபேசி எண், கைபேசி எண் 98 439 63 675 என்ற நம்பருக்கு எனக்கு கால் செய்து உங்களுடைய சந்தேகங்களை என்னோட பகிர்ந்து கொள்ள. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர் ரக ஒட்டு மா சாகுபடி பொள்ளாச்சி கே. பொன்னுசாமி தரும் தகவல். ஆந்திர ரஸ்தாளி வாழை சாகுபடி கஞ்சப்பள்ளி எம். முத்துசாமி தரும் தகவல். இத்துடன் வேளாண் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். சேலம் மாவட்டம் பசுமை பூமி. இன்றைய கான்கிரீட் காலகட்டத்திலும் செடி, கொடி, மரம், பசுமை என இதமான சூழல் சேலம் மாவட்டத்துக்கு சொந்தம். இன்று நாம் காணவிருப்பது சேலத்தில் வனம். இது அதிசய இனம், அள்ளித்தருகிறது மூலிகையின் குணம். ஸ்டீரியோஸ்பெர்மம் கொலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிரி மரம், திருப்பாப்புதி புலியூரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலினுடைய ஸ்தல விருட்சம். அதாவது நிறைய 100 கோயிலினுடைய ஸ்தல விருட்சங்கள் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன். அதில் இது ஒரு கோயிலினுடைய ஸ்தல விருட்சங்கள். இந்த பட்டை கூட மருத்துவத்தில் பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் நிறைய மாணவர்கள் கேட்பாங்க, இதனுடைய பட்டை எனக்கு வேணும்னு கேட்பாங்க, கொடுப்போம். அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் எல்லா தாவரங்களும் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணி பல அற்புதமான தகவலை நமக்கு தந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நம்ம மனித குலத்துக்கு மிகப்பெரிய அர்ப்பணம் இந்த தாவரங்கள். இன்னைக்கு இயற்கையாக நம்ம நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் தாவரங்களுக்கு இருக்குங்கிறது இப்போ இந்த யுகம் நிறைய தகவல் கொடுத்துட்டு இருக்கு. இதை பயன்படுத்தணும்னா நம்ம ஆரோக்கியமாக நல்லா வாழலாம். பக்க விளைவு இல்லாத எல்லா நோய்களும் நம்ம கண்டிப்பாக நம்ம குணப்படுத்த முடியுங்கிற ஒரு ஆற்றல் தாவரங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் இந்த தாவரத்தை பாதுகாத்து இவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கு. குவாசியா இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இது கருங்கொட்டா மரம்னு சொல்கிறதுங்க. கேரளாவில் நல்ல மருத்துவ பயன்பாட்டில் அருமையான மரங்கள் இதெல்லாம் இந்த பக்கம் நம்ம தமிழ் பகுதிகளில் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இதனுடைய தாவர பரவலே கிடையாது. இதை நாம் இங்கே கொண்டுகிட்டு வந்து வச்சு இனிமேல் கொண்டு இந்த தாவரங்களை நாடு பூரா கொண்டுகிட்டு வந்து வளர்த்தணும், நிறைய பயன்பாட்டு கொண்டு வரணும். இந்த தாவரத்தினுடைய மருத்துவ குணத்தை மக்கள் மேம்பாடு அடைய வேண்டுங்கிற ஒரு நோக்கத்துக்காக இது ஆராய்ச்சி மூலமாக கொண்டு வந்தேன். இது 5-6வது முறையாக பயிர் பண்ணேன். இப்போ தான் வந்திருக்கு. 5-6 முறை ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இப்போ தான் 6வது முறையாக தான் இந்த தாவரம் வளர்ந்து இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. இப்போது இதெல்லாம் எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. இது கூட தினமும் பேசுவேன், தொட்டு நீவி பார்ப்பேன் இதில். அதனால தான் இது நல்லா வந்துட்டுருக்கார் போல் இருக்கு. கற்பூர மரம் அல்லது ஜோதி விருட்சம்னு சொல்லக்கூடிய மரம் இதுதான். இதனுடைய எசன்ஸ், இந்த பட்டையில் எடுக்கக்கூடிய ஒரு எசன்ஸ் எடுத்து அந்த ஆர்டிஃபிஷியலாக அந்த செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பொருளில் இந்த எசன்ஸை கலந்து அப்படியே கற்பூரமாக்கிடுறாங்க. அதுதான் கற்பூரம். இந்த நல்ல வாசனை, இந்த இலையிலேயே அருமையான வாசனை, கற்பூர வாசனை இந்த இலையில வரும். இதுதான் ஜோதி விருட்சன் கூட பெரிய முத்தன மரமானதான் ஜோதி விருட்சன் சொல்லுவாங்க. சைசீஜியம் ஹெமிஸ்பெரிக்னு சொல்லக்கூடிய வெண்ணாவல். இது வெண்ணாவல்னா பழம் வந்து வெள்ளையாகவே இருக்கும். ரொம்ப நமக்கு நம்பவே முடியாது. நாவல் பழத்துக்கு கலரை பற்றி சொல்லுவாங்க இல்லையா, நாவல் பழம் கலர்னு நிறத்துக்கே ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெள்ளையாக இருக்கும், வெள்ளையாக பழம் இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், அதே நாவல் சுவை இருக்கும். இது ஒரு அபூர்வமான அரிதான மரங்கள். வெட்சிப்பூன்னு சொல்லக்கூடிய மன்னர்கள் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே, போரில் வெற்றி அடைஞ்ச உடனே இந்த மலர் சூடி தான் வருவாங்களாம். அந்த வெட்சிப்பூவில் எவ்வளோ மனம் இருக்கும் பாருங்கள், என்ன இனிமையான மனம் பாருங்கள். அவ்வளோ அழகான மரம் பூரா பூத்து கொள்ளுங்குது, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள். இது ஆண்டுக்கு ஒரு முறை பூக்குங்க. இப்போ இது 2வது வருஷம் பூத்துருக்கு. ரொம்ப அருமையான நறுமணம், சுத்திலும் எவ்வளோ நறுமணம் இருக்குது பாருங்கள். இவ்வளவு மன்னர்கள் வந்து ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. அவ்வளோ அற்புதமானது இருக்குது. நம்ம இட்லி பூன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா கடையில் பாருங்க, அந்த இட்லி பூவோட ஒரிஜினல் இதுதான் பிரீடு.
ஒரிஜினல் பிரீடு தானே. ஆரம்பத்தில் காடுகளில் இருந்தது இந்த வெட்சி தான். அதுக்கப்புறம் கலப்பினமாக உருவாக்கப்பட்ட ரகம் தான் மற்றதெல்லாம். இதுதான் பாருங்கள். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 தொடர்பு கொள்ளவும். ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் மலைப்பகுதிகளில் தான் அது விளையக்கூடியது. இந்த இடத்துல நம்ம இவ்வளோ பெரிய கனி பார்க்குறதுங்கிறது ரொம்ப அபூர்வமானது. இவ்வளோ வறட்சியிலையும் நாம் இந்த அளவுக்கு ஒரு விளைச்சலை உண்டாக்கியிருக்கிறோம். பெரும் கனிகளாக இருக்குது. இது நல்ல நீர்ச்சத்து மிக்க வைட்டமின் சி சத்து உள்ளது. இது நல்ல சுவையான கனி. மருத்துவத்துலேயும் இது கொஞ்சம் நிறையா வருது. ஆனால் ரொம்ப சிறந்த கனி வகையில் சேர்ந்த மலைப்பிரதேச கனிகளை சேர்ந்தது. இது பிடங்கு நாரி அல்லது புறங்கை நாரின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். சித்தர்கள் பாடல்களில் இதை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. இதனுடைய பயன்பாடு இருக்குது. இது ஒரு காய்கல்ப மரம். காய்கல்பம் அப்படின்னா இதை சூரணமாக செஞ்சு உள்ளேயும் சாப்பிடலாம், இதை மேலேயும் பூசலாம். இதை பேராலிசிஸ் ஸ்ட்ரோக்குக்கு இந்த இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு மேலே உடம்புல தேய்ச்சி நீ ஊற்றினோம்னா அந்த கைகாலெலாம் மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவ்வளோ ஒரு அபூர்வமான தாவரம். ஈவன் இது நாங்கள் கேன்சர் நோய்களுக்கு கூட ஒரு சூரணங்களில் கொடுக்கும்போது இந்த ஒரு மருந்தாக நாங்கள் கொடுக்குறோம். அதனால் ரொம்ப மிக உயர்ந்த தாவரம் இது. இது காய்கல்ப மூலிகை சார்ந்த ஒரு மர வகை சார்ந்தது. இது பிரேம்னா டொமெண்டோசா, புறங்கை நாரி. கார்சீனியா கம்போஜியான்னு சொல்லக்கூடிய கொடம்புளி, இதுதான் நம்ம பழம்புளி. நாம் அந்த காலத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த புளிக்கு பதிலாக இருக்க பொருள் இதுதான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் ரோடில் மரங்கள் நட்டதுனால அந்த புளியை நாம் ஒரு 100-200 ஆண்டு காலமாக பயன்படுத்தி உடல் ஆரோக்கியமே முழுமையாக நம்ம நாசம் பண்ணிட்டோம். இனிமேல் அந்த புளிகளை எல்லாம் மக்கள் கண்டிப்பாக வெளியில் எடுத்து போட்டாகணும். கொழுக்கட்டை மரம்னு சொல்கிறதுங்க. அந்தமான் நிக்கோபாரில் கடல் ஓரம் பூராவும் இந்த மரம் நிறையா இருக்குது. பத்ராட்சம்னு சொல்லுவாங்க. இது எலும்பு முறிவுகளுக்காகவும் கண் நோய்களுக்காகவும் அந்த பாரம்பரிய மக்கள் அங்கே வாழ்கிறவங்க இதை நிறைய பயன்படுத்தி காலமாக வந்திருக்காங்க. அதை நம்ம இங்கே கொண்டு அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது நல்ல சிறந்த மருத்துவ குணம் கொண்டது. பத்ராட்சம்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்று சொல் கூட இதுக்கு உண்டு. கொழுக்கட்டை மரம்னு சொல்லுவாங்க. கொழுக்கட்டைன்னா நம்ம கொழுக்கட்டை பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம கொழுக்கட்டை சாப்பிடக்கூடிய கொழுக்கட்டை உருண்டையாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் கொழுக்கட்டை மரம்னு இதுக்கு பேர் வந்தது. கிராவியோலா என்று சொல்லக்கூடிய முள்ளு சீத்தாப்பழம். முள்ளு சீத்தாப்பழமும் இந்த இலைகளும் இப்போது கேன்சருக்கு ஒரு சிறந்த மருந்தாக இப்போல்லாம் உலகம் பூராவும் அதெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு எவ்வளோ கேன்சர் நோயாளிகள் காப்பாற்றப்பட்டு வராங்க. அதுக்கு இந்த இலைகளையும் கொடுக்கலாம். இந்த கனிகள் பாருங்கள் இருக்குது, முள்ளாக இருக்கும். சீத்தாப்பழம் தான். சீத்தாவிலும் இது ஒரு வகை. இது 100 மடங்கு கீமோதெரபியை விட ஆற்றல் மிக்கதுன்னு சொல்லி நிறைய ப்ரூஃப் ஆகி ஏராளமான தகவல்கள் டிவிலையும் நெட்லேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து இப்போ நிறைய மருத்துவ முறைக்கெல்லாம் கொண்டு எவ்வளோ பேர் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. மக்கள் அவங்கவுங்களே தேடி கூட போய் இந்த இலைகளை பறித்து நிறைய கேன்சர் நோயாளிகளை கொடுத்து காப்பாற்றி படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது கண்கூட நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். இது இதில் 10 மரங்கள் நம்மகிட்ட இருக்குது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வச்சுருக்கேன். இங்கே இது மாமரத்தில் காலாப்பாடு அப்படிங்கிற வெரைட்டிங்க. நம்ம தோட்டத்தில் 70 வகையான மாங்கனிகள் இங்கே இருக்குது, மரங்கள் இருக்குது. இந்த மரத்தை காலாப்பாடுங்கிறதுங்க. நம்ம அதிகமான சுவைமிக்க கனி. இதெல்லாம் இப்போ தான் பூ பூத்துருக்கு. இன்னொரு இப்போ தான் கனிகள் திரளுது. சின்ன பிஞ்சு வருது. இந்த பிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்துக்கு 2 காய்கள் வந்தால் கூட போதும். ஒரு 500 கொத்து இருந்தால் 1000 காய்கள் இதில் காய்க்கும். சிறு கனியாக இருந்தாலும் ரொம்ப சுவை மிக்க கனி. சில பேர் ரொம்ப விரும்பி இதே எனக்கு வேணும்னு கேட்டு தேடி சாப்பிடக்கூடிய ஒரு சுவையான கனி. இது சிறுசாக இருக்கும். இந்த மாதிரி 70 வகையான மாங்கனிகள் நம்ம தோட்டத்தில் இருக்குது. நரிவேலை மரம் இது சின்ன சின்ன கனிகள் கொடுக்கும். அந்த கனிகளில் பறவைகள் சாப்பிட்டுட்டு பல இடங்களில் எச்சத்தை கழித்து காடுகளில் மரம் உற்பத்தி ஆகும். இதுவும் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அரிதாயிடுச்சு. இப்போ இந்த மரங்கள்லாம் அதிகம் பார்க்க முடியல. நரிவேலை மரம் இது. இருள் மரம் ஜைலியா ஜைலோகார்பா. இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வளரக்கூடிய தாவரம். இந்த பகுதிகளில் இது காண அரிதான தாவரம். இதை கண்டிப்பாக நம்ம அந்த தொடர்ச்சி மலையிலிருந்து பல இடங்களுக்கு கொண்டு
வளர்த்து பாதுகாக்கப்பட்டு மறுபடியும் வந்து விநியோகம் வச்சு இதை வந்து இதனுடைய எண்ணிக்கையை நம்ம அதிகப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம். அதுதான் இருள் மரம், ஜைலியா ஜைலோ கார்பான்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். நம் வாழ்வின் மதிப்பு நாம் என்ன செய்கிறோம் என்பதால் வருவதல்ல, நாம் யார் என்பதால் மட்டுமே, நாம் எப்படிப்பட்டவர் என்பதால் மட்டுமே என்ற சிந்தனையோடு நிறைவடைகிறது. வணக்கம்.